நண்பர்களே, தனிமையை அதிகம் நேசிக்கிறவங்களா நீங்க? தனிமையில் அதிக விரும்பி பயணம் செய்வீர்களா நீங்க? அப்போ இந்த கதை உங்களுக்குத்தான். இது நம்ம ஒன் தமிழ் ஸ்டோரி சேனல்ல இன்றைக்கு ஒரு கதை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க. அண்டார்டிகாவின் அந்த கரையில் எப்போதும் ஒரு பரபரப்பு இருக்கும். ஆயிரக்கணக்கான பெண்குயின்கள், உயிர் பிழைப்பதற்கான ஓட்டம், கடலுக்குள் குதிப்பதும் மீன்களை வேட்டையாடுவதுமாக அந்த வாழ்க்கை ஒரு சக்கரம் போல சுழன்று கொண்டிருந்தது. ஆனால் அன்று அந்த சக்கரம் ஒரு நொடி நின்றது. லில்லி என்ற குட்டி பெண்குயின் தன் நண்பர்களுடன் நீல வானத்தை பார்த்து கொண்டே பேசியது. நம்மிடம் சிறகுகள் இருக்கிறது, ஏன் நம்மால் பறவை போல சுதந்திரமாக பறக்க முடியவில்லை என்று கேட்டது. அதை கேட்டது மற்ற பெண்குயின் சிரித்து கொண்டே சொன்னது, லில்லி, நமக்கு சிறகுகள் இருப்பது பறப்பதற்கு அல்ல, தண்ணீருக்குள் துடுப்புகளாக பயன்படுத்துவதற்கு. நம் உலகம் கடலுக்கு அடியில் இருக்கிறது, வானத்தில் அல்ல என்று கிண்டலடித்து சொன்னது. லில்லி அமைதியாக இருந்தது. அன்று மாலை கடல் விளிம்பில் நின்று கொண்டு அலைகளை பார்த்தது. பிறகு மெல்ல திரும்பி யாருமே செல்லாத அந்த பனிமலைகளை பார்த்தது. நான் ஏன் அந்த பனிமலை சிகரத்தின் உச்சியை தொடக்கூடாது என்று தன் மனதில் நினைத்தது. மறுநாள் காலையில் தன் கூட்டத்தின் அனைவரும் கடலை நோக்கி நடக்கத் தொடங்கினர். ஆனால் லில்லி மட்டும் கடல் இருக்கும் திசைக்கு நேர் எதிராக நடந்து சென்றது. லில்லி, எங்கே போகிறாய்? பைத்தியமிடித்து விட்டதா? அங்கே போனால் மரணம்தான் மிஞ்சும் என்று கூட்டத்தினர் கத்தினார்கள். லில்லி ஒரு கணம் நின்றது. தன் சிறு தலையை சாய்த்து அவர்களை பார்த்து சொன்னதே, நீங்கள் மீன்களை தேடி ஓடுகிறீர்கள், நான் என்னை தேடி போகிறேன். ஒருவேளை நான் திரும்பாமல் போகலாம், ஆனால் இந்த தனிமை பயணத்தில் பனிமலை சிகரத்தின் உச்சியில் நின்று யாரும் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க வேண்டும் என்றது. அவள் நடக்கத் தொடங்கினாள். ஒவ்வொரு அடியும் பனியில் ஆழமாக பதிந்தது. அவள் பின்னால் தெரிந்த அந்த பெரிய கூட்டம் மெல்ல மெல்ல சிறு புள்ளிகளாக மறைந்தது. இப்போது லில்லியை சுற்றி வெறும் வெண்மை, முடிவற்ற வெண்மை மட்டுமே. இரவு வந்தது. உறைபனி காற்று அவள் சிறகுகளை கிழித்தது. பசி அவளை பலவீனப்படுத்தியது. ஆனால் தனிமை பயணம் அவள் மனதில் மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. லில்லியின் மனதில் ஒரு புது ஒளி பிறந்தது. அவள் ஒரு பெரிய இந்த கதையின் முழு வீடியோ பார்க்க வேண்டுமென்றால் முதல் கமெண்டில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும்.